ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிற ஒவ்வொரு ஃபேஸ் வாஷும் இந்த ஆயிலி ஸ்கின் தான் யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் தான் நான் காட்ட போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்தது. என் ஸ்கின்னை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுலேருந்து என்னோடய ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின் டைப்பாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஸ்கின் டைப் கரண்ட் ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டு காம்பினேஷன். ஸோ சம்மர் சீசனில் லைட்டாக என் ஸ்கின் வந்து காம்பினேஷனுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். வெளியாக இருக்கும்போதுலேருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த 3 ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்பப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், த மோஸ்ட் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் தான். ஸோ இது எப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி பேசிஸில் நார்மலாக என் ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷ். நீங்கள் நினைக்கலாம் என்ன வந்துட்டு ஓப்பனே பண்ணாமல் சீல்லே இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் வந்துட்டு நான் இதுலேயே வந்துட்டு 1 லிட்டர் பாட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ பிடிக்குங்கிறத இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டானது. இதில் வந்துட்டு ஃபோமும் வராது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோமும் வராது. ஃபோம் இதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது பிடிக்காது. பிகாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டானது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி பேசிஸில் வந்துட்டு நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிட்ட வரும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 280. ஓகேவா, 125 ml நமக்கு வந்துட்டு 280க்கு கிடைக்கிது. பட் நீங்கள் நைக்காயில் வாங்கினீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். ஓகேவா, இந்த வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜென்டிலான கிளென்சர் வேணும் ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ஆயிலி ஸ்கின் கிளென்சர் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து எனக்கு சாம்பிள் ப்ராடக்டாக கிடச்சது நைக்கால நான் வந்து பல்காக வாங்கும்போது. ஸோ வந்துட்டு நீங்கள் இதை கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பட் நான் இது வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்லேருந்து ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு யூஸ்வலாகவே சன்ஸ்க்ரீன் போடும்போது நான் வந்துட்டு டபுள் கிளென்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் வச்சு நல்லா அந்த சன்ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ ஆயில் கிளென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோம் தேவைப்படும். அப்போ தான் அந்த ஆயில் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷில் வந்து ஒரு ஃபோம் வேணும் அப்படிங்கிற சமயத்தில் நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ் தான். 325 ருபீஸ்க்கு கிடைக்கிது. ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுவே வந்துட்டு செகண்ட் பாட்டில் வாங்கிட்டேன் நான். ஓகேவா, இது தீந்துருச்சு. ஸோ வந்துட்டு நான் செகண்ட் பாட்டில் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா சரியா கலரே இருக்காது. பட் வந்துட்டு இது நல்லா நுர வரும். தெரியுதா, ஃபோம் வருதா? ஸோ வந்துட்டு இது நல்லா நுர வரும். நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து லாங் ட்ரைவ் போயிருக்கேன், வெளியே போயிட்டு வரேன், வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக டல்லாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப தூசியாக இருக்குது, மண்ணாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் டீப் கிளென்ஸும் பண்ணணும். ஸோ அதனால இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு என்னோடய 4th or 5th பாட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டீப்பாக வந்துட்டு கிளென்ஸ் பண்ணும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற வந்துட்டு நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாது. எக்ஸஸாக ஏதாச்சும் ஆயில் டஸ்ட்டில் இருந்தால் வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்கும்போதுலேருந்து நான் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஃபோம் அவ்வளோவா வராது, பட் டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.